ரீசண்டாக நாடு முழுக்க பல ஐடி கம்பெனிஸில் பல தொழிற்சாலைகளில் வேலை நீக்கம் அப்படிங்கிற செய்திலாம் பயங்கரமாக பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். சரி, ஏன் எல்லாரையுமே சடனாக வேலையை விட்டு தூக்குறாங்க? அதுக்கான காரணமாக அந்த நிறுவனங்கள் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா எல்லாரும் காமனாக சொல்லக்கூடிய ரீசன், எங்களோட கம்பெனி நஷ்டத்தில் போகுது, இப்போ உள்ளவங்களோட திறமையான ஆட்கள் எங்களுக்கு தேவைப்படுறாங்க, ஏற்கனவே வேலை பார்த்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருச்சு. இப்படி பல காரணங்களுக்காக ஏதாவது ஒரு குறையை மட்டுமே காரணமாக சொல்லி நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அப்படி முழுக்க முழுக்க லாபம், கம்பெனிக்கான வளர்ச்சி, சக ஊழியரோடு இருக்கக்கூடிய போட்டின்னு செல்ஃபிஷாக நகர்ந்து போய்கிட்டு இருக்கிற இதே உலகத்தில் இப்படியும் நல்ல மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதாவது நபர் ஒருத்தர் கரி பாக்ஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே எப்போவுமே ஆர்டர் எடுக்கிறவரை வெயிட்டர்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தர் வர்றதை கவனித்து அவரை வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி வித்தியாசமாக வந்த அந்த நபர் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவங்கள அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வந்ததுமே வரவேற்கிற அந்த விதம், அவர் பேசக்கூடிய அந்த தமிழ், அவங்க ஹோட்டலில் என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குங்கிற லிஸ்ட்டை அவர் சொல்கிறதுன்னு அத்தனையுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படி ஒருத்தர் மட்டும் இல்லை, அவர் மாதிரி நிறைய பேர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அதே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் மெனு ஆர்டர்ஸ் அவங்க எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில், இன்னொரு பக்கம் சாப்பிட்றவங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தனித்திறமைகள் கொண்டு இருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. அதில் ஒருத்தர்லாம் ஃப்ளூட்லாம் அவ்வளோ அருமையாக வாசிக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாங்குன்னு ஒரு கம்பெனிக்காக 5 வருஷம் 10 வருஷம் வேலை செய்கிறோம், ஆனால் இத்தனை வருஷம் இந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கானே, இந்த கம்பெனி முன்னேறதுக்கு பாடாப்பட்டிருக்கானேன்றதெல்லாம் யோசிக்காம எப்படா தப்பு பண்ணுவான், எப்படா அவனை வேலையை விட்டு தூக்கலாம், என்னென்ன குரலாம் அவனை சொல்லலான்னு கம்பெனிஸ்லாம் கங்கணம் கட்டிட்டு திரிகிற இதே காலத்தில் தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்கள தெய்வம் மாதிரி நடத்துகிறதும், அவங்களுக்கு சம மரியாதை கொடுக்கறதும், அவங்கள மாதிரி திறமையை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு சாதாரண மக்களை நடத்துகிற மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை நடத்துகிறதும் கொஞ்சம் நெஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணக்கூடிய வீடியோ தான். இப்படி ஷேர் பண்ணுறது மூலமாக மனிதநேயம் அப்படிங்கிறது மலரும். நிறைய பேருக்கு இது மாதிரி பண்ணணுன்ற எண்ணம் வரும். இது ஒரு நல்ல ஒரு முயற்சி அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.